காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியான வசனம் சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். முதலாவது இதோ என்று சொல்லி கமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பதத்தை நாம் பார்ப்போம். இதோ என்ற பதம் behold என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அதன் பொருள் கண்ணை திறந்து பார் என்பதாகும். மனிதர் நின்று பார்க்கக்கூடிய ரீதியில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 4 பேர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவன் கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பவர்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ற பதம் கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பவன் என்று வாசிக்க வேண்டும். பாம்பு பூரானுக்கு பயப்படுவது போல நாம் தேவனுக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவரிடத்தில் இருந்து நமக்கு தீமை வர போவது இல்லை. அநேக நவீன ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இதை தான் சொல்லுகிறது. ஃபியர் என்ற பதத்துக்கு பதிலாக ரெவெஞ்ச் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது. வயதான முதலாளி அலுவலகத்திற்கு வருகிறார். அலுவலகத்தில் உள்ளவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். அடித்து விடுவார் என்ற பயத்தினால் அல்ல, மரியாதை நிமித்தம் எழுந்து நிற்கின்றார்கள். அந்த ரீதியில்தான் நாம் தேவனுக்கு மரியாதை கொடுக்கின்றோம். எல்லா தீமைகளுக்கும் பிசாசிடம் இருந்து வருகிறது. எல்லா நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நன்மை என்பது துளியும் இல்லாதவன் பிசாசு. தீமை என்பது துளியும் இல்லாதவர் நம் தேவன். யாக்கோபு எழுதின நிருபம் 1:17 இவ்வாறாக சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேதத்தை ஆழ்ந்து பார்க்கும்போது கர்த்தருடைய நன்மை என்று பல இடங்களில் வாசிக்கின்றோம். நன்மை என்று எழுதப்படவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நன்மை இல்லை. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கின்றான். அவனிடத்தில் துளி அளவும் நன்மை இல்லை. அவனிடத்தில் 3 காரியங்கள் இருக்கின்றது. 1 திருடுவது, 2 கொல்லுவதும், 3 அழிப்பதுமே அவனிடத்தில் இருக்கிறது. இதை தவிர வேறு எதுவும் அவனிடத்தில் இல்லை. இயேசு இதை சொல்லிவிட்டார். யோவான் 10:10 இவ்வாறாக சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆகவே தான் யாக்கோபு நன்மைகள் யாவும் பரத்திலே உண்டாகி நமக்கு இறங்கி வருகிறது என்று எழுதுகிறார். பரம் என்பது பரலோகம் என்பது அர்த்தமாம். தேவன் அந்த உலகத்தின் அதிபதி. அங்கு தீமை இல்லை. நன்மைகள் அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கும்போது இந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பங்காக மாறுகிறது. அதிலே செழிப்பு முக்கியமான இடத்தை பெறுகிறது. 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
தேவனுக்கு மரியாதை கொடுப்பது என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் தருவதே தேவனை கனம் பண்ணுகின்ற வழியாக இருக்கிறது. தேவனுடைய கட்டளையின்படி செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்பொழுது செழிப்பு நம் பங்காக மாறுகிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.